சொந்தக்காரங்க அல்லது நம்ம கூட இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து மேக்சிமம் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. பொறாமையினால கூட இருக்கலாம், அல்லது பல்வேறு காரணங்கள் இருக்கும். எதனால நம்மளுடைய வளர்ச்சி இன்னொருத்தருக்கு த்ரெட்டாக இருக்கு, அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோனை ஏன் ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். முதல்ல ஃபெமிலியாரிட்டி பயாஸ்னு ஒன்று உண்டு. ஃபெமிலியாரிட்டி பயாஸ் அப்படின்னா, உங்களை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது நீங்க இந்த பொசிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க தெரியும் அப்படின்னா, முதல்ல அவங்க எப்படி உங்களை பார்ப்பாங்கன்னா, ஏற்கனவே சின்ன வயசுல நீ இப்படி இருந்த, நீ பெருசா படிக்க மாட்டியே, இப்படி என்ன உனக்கு தெரிஞ்சது அப்படின்லாம் சொல்லி அந்த மென்டல் தாட் தான் அவங்களுக்கு வரும். அந்த இடத்துல they will see ஒரு past version of yourself. அதை பார்த்துட்டு நீங்க இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு பொசிஷன் இருக்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. இது பேர் தான் ஃபெமிலியாரிட்டி பயாஸ் சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது அப்படின்னா, பொதுவா உங்களுடைய பியர்ஸ் சொல்லக்கூடிய உங்க சொந்தக்காரங்க அல்லது கூட வேலை பார்க்குறவங்க வந்து நீங்க அவங்களோட வந்து நீங்க ஒரு படி மேல இருக்கிறீங்க, அல்லது நீங்க பண்ற விஷயம் அவங்களுக்கு ஜீரணிக்க முடியல அப்படின்னா, அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈகோவானால இருக்கலாம், அல்லது இன்செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த விஷயத்தை பார்த்து அவங்களால வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு கண்டிஷன் ஏற்பட்டே இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டால் பாப்பி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டால் பாப்பி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது மனித உளவியலே, அதாவது இப்போ நீங்க பார்க்குற இந்த பிக்சர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிக்சர் படி நீங்க மற்றவங்களோட நீங்க வளர்ச்சியான ஒரு மலராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. எல்லாமே ஒரே மாதிரி லுக்கா இருக்கணும், ஒரே மாதிரி உயரத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த டால் பாப்பி ஃப்ளவர்ஸ் வந்து கட் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி மனித இனம் என்ன பண்ணுவோம்னா, ஒன்று நீ எங்க கூட இரு, என்ன மாதிரியே இரு, இல்லைன்னா எனக்கு கீழே இரு அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் தான் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வெற்றி, நீங்க ஒரு இடத்த ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, கிராப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. கிராப்னா நண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நண்டை தூக்கி நீங்க ஒரு வாளியில மொத்தமாக நீங்க போட்டீங்கன்னா, ஒரு நண்டு மேலே ஏறி வரும்போது இன்னொரு நண்டு அதை பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மென்டாலிட்டி பேர் தான் கிராப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கிராப் மென்டாலிட்டி விளைவு தான் சொந்தக்காரங்க வந்து, ஓ உனக்கு வேலைலாம் கிடைச்சிருச்சா, ஓ நீ ஒரு ப்ரமோஷன்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது தே வில் டவுன் பிளே, ஓ நீ பிஸ்னஸ் பண்றியா, உனக்கு ஏது பணம் அப்படின்லாம் கேட்பாங்க. ஏன் இந்த மாதிரியான சுற்றி உள்ளவங்க வந்து அதை வேலிடேட் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களால எந்த ப்ராக்ரஸும் பண்ணாத ஒரு ஸ்டாக்னன்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மனது தயாரா இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. இயல்பாவே அது மனித குணம் அப்படிங்கிறத ஏத்துக்காது. முதல்ல வந்து எல்லாரும் உங்களுடைய வெற்றி ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற மனநிலை இருந்தா அதை தூக்கி தூர வச்சிருங்க. எப்பவுமே எதையும் சொல்லக்கூடாது, செயலால் மட்டுமே காட்டணும். நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேங்கிறத விட நீங்க உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாவே அதுவே மிகப்பெரிய வெற்றி. ஸோ இந்த விஷயமே வந்து நீங்க அவங்களோட ஒரு படி முன்னாடி இருக்கீங்க அப்படிங்கிறது தான். அதனால மனித குணங்களே வந்து பொறாமை, அந்த கிராப் மென்டாலிட்டி, அந்த டால் பாப்பி சிண்ட்ரோம், இதெல்லாம் தான் இருக்கும். அந்த சூழல் இருக்கும்போது நீங்க அதை பத்தி வருத்தப்படாம வந்து யோசிக்காம அப்படி இருந்தாவே என்ன பண்ணுங்க, முதல்ல நீங்க யூ ஸ்டே ஹம்பிள் அண்ட் கீப் ப்ராக்ரஸிங். அதுவே போதுமானது. எப்பவுமே நீங்க பேசக்கூடாது, உங்களுடைய growth தான் பேசணும்.